நண்டு ரசம் செம்ம டேஸ்டா இருக்கு. அடடடடடா, இது நண்டா இல்ல வண்டா? என்னது வண்டா? இல்ல அரிசுவையும் நாக்குல நடமாடுதா, அதான் என்ன சொல்லனே தெரியல. நண்டா வண்டா குண்டா? பேர்ச்சாளி. பெருச்சாளி இவ்வளவு டேஸ்டா இருக்கும்? ஆமா, யார் பிடிச்சிட்டு வந்தது? ஷோ கடவுளே, சாப்பிட இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்னத்தெல்லாம் பேசிட்டு இருக்கா பாரு. டோப்பா மாட்டேன், நீ பேசல நான் பேசக்கூடாது. என்ன ருசி! அப்பப்பப்பப்பா, நண்டுனா நண்டு தான். சின்ன காலா இருந்தாலும் என்ன டேஸ்டா இருக்கு. பெரிய கால் வேணா பக்கத்துல இருக்கவிய காலை பிடிச்சு காடி. ஏ டோப்பா மாட்டேன், ரசிச்சு சாப்பிட விடுறியா? சும்மா அப்பத்துல இருந்து நொய்யுங்க. நான் ரசிச்சு ரசனையோட சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாங்களா ரசம் ஊத்தி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் ரசம் ஊத்தி தான் சாப்பிட்டு டோப்பா மாட்டேன், ஆனா ரசனையோட சாப்பிடி. எவ்வளவு டேஸ்டா தெரியுமா ரோசா பக்கம் வச்சிருக்கவே? நான் நண்டை இவ்வளவு டேஸ்டா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ரோசா பக்கம் உங்க கையை காட்டுங்க. ஏன் வளையல் போட போறியா? இல்ல, சமைச்ச அந்த கையை எட்டி பார்த்துட்டு சாப்பிடலாமே தான். உனக்குலாம் சோறு போட்டு தந்தா பத்தி அவியல தான் சொல்லணும். ஏ நெட்ட மாதிரி, இந்த நண்டு இவ்வளவு டேஸ்டா இருக்கிறது காரணம் அவிய சமைச்சது மட்டும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சதுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா எல்லா நண்டையும் பிடிச்சோம். ஆமா ஆமா, நாங்க பிடிச்சதுனால தான் நண்டு இவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஓஹோ, பிடிக்கும் போதே மசாலா எல்லாம் தடவி ஊற வச்சிட்டீங்களோ? அது வந்து நெட்ட மாதிரி கை பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓ, அப்ப நீங்களும் சேர்ந்தா சமைச்சீங்களோ? இல்ல இல்ல, எங்க கை தொட்டாலே போதும் அது இவ்வளவு டேஸ்டா மாறிடும். சரிக்கா, அப்ப நாளையில இருந்து அரிசி பருப்பெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்கோம். வந்து தொட்டுட்டு மட்டும் போயிருங்க. அந்த ஆளுக்கு ஒரு கையை அள்ளி எல்லாரும் திண்டு போட்டோம், டேஸ்டா இருக்கும். அப்படிலாம் எப்படி சாப்பிட முடியும்? சமைச்சு தான் சாப்பிடணும். நாங்க நண்டு பார்த்து பார்த்து பிடிச்சோம்ல, எந்த நண்டு நல்லா இருக்கும் எந்த நண்டு நல்லா இல்லாம இருக்கும்னு. அதனால தான் இவ்ளோ டேஸ்ட். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களோ? ஆமா நெட்ட மாதிரி, பொதுவாவே கடல் நண்டு தான் டேஸ்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வயல்ல பிடிச்ச நண்டு எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாரு. இதுக்கு காரணம் நாங்க பார்த்து பார்த்து பிடிச்சதுதான். முதல்ல தொட்டாலே டேஸ்டா இருக்கும், நீ இப்ப நாங்க பார்த்து பார்த்து பிடிச்சதுனால டேஸ்டா இருக்குங்கிறிய. மொத்தத்துல ரோசா பக்கம் கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு ஒரு பலன் இல்லாம போச்சே. நெட்ட மாதிரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு நண்டு பிடிக்கலன்னா யாருமே நண்ட கண்ணால கூட பாத்துக்க முடியாது. எங்க அக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைக்கலன்னா யாரும் இவ்ளோ ருசியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கவும் முடியாது. அடடடடட, ஆச்சரியக்குறி. உண்மைதான் நெட்ட மாதிரி, எங்க 3 பேரால தான் இன்னைக்கு இவ்ளோ ருசியான சாப்பாடு சாப்பிட முடிஞ்சது. நீயும் ஒரு நண்டும் பிடிக்கல, சரோஜாவும் பிடிக்கல, யாமிக்கு நண்டு பிடிக்கவே தெரியாது. நாங்க தானே எல்லா நண்டும் பிடிச்சு தந்தோம். எங்க அக்கா தானே சமைச்சிருக்கா. ஆமாமா, நண்டு உலகில் ஒரு புதிய சாதனை. இத சாப்பிட்டு முடிச்சோடனே அவார்டு தந்துட வேண்டியதுதான். ஏ நெட்ட மாதிரி, நீ கிண்டலா சொன்னாலும் உண்மை இதுதான். எங்களால தான் எல்லாரும் இன்னைக்கு நண்டு சாப்பிடுறீங்க. நாங்க மட்டும் பிடிக்கலனா இன்னைக்கு வெறும் பருப்பு தண்ணி தான் கிடைச்சிருக்கும், ஞாபகம் இருக்கட்டும். ஷோ கடவுளே, சாப்பிடணும் இல்லாதாலும் எப்படி ஓடணும்னு தெரியல. நண்டை பிடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கு ஒரே விளம்பரமா தான் இருக்கு. எல்லாம் இந்த நெட்டச்சி சொல்லணும், இவதான் எல்லாத்துக்கும் காரணம். சாப்பாடு முன்னாடி வந்துட்டுனா வாயை மூடிட்டு சாப்பிடுறது கிடையாது, கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. செலமமேனி, இதே மாதிரி அடிக்கடி நண்டு பிடிச்சி சாப்பிடுவோமா? அடிக்கடி தானே இதே மாதிரி பிடிச்சு தரோம், நீங்க சமைச்சு தந்தா உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்ப சரி, வாரத்துல ஒரு நாள் நண்டு பிடிச்சிட்டு வந்துருங்க, ரோசா பக்கம் கூட்டு வந்து சமைக்க விட்டுருவோம். நெட்ட மாதிரியக்கா, நண்டு கிடைக்கலனா? நண்டு கிடைக்கலன்னா என்ன, 5-6 பாம்பை பிடிச்சிட்டு வந்து சமைப்போம். சே பேதி இருப்பா, சாப்பிடத்துல என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கா பாரு. ஏ டோப்பமண்ட, வெளிநாட்டுல எல்லாம் பாம்பெல்லாம் சாப்பிடுவோம். நான் போன்ல பாத்துருக்கேன், வா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாவே. வேணா அடுத்த வாரமே நம்மளும் சமைச்சு சாப்பிட்டு பாத்துருவோமா? சோ கடவுளே, உன் பக்கத்துல வந்து நான் சாப்பிட உட்காந்து பத்தி நீ தான் சொல்லணும். பாம்புங்க பல்லிங்க பாச்சாங்க எல்லாத்தையும் இழுத்துட்டா. பெருச்சாலியை விட்டுட்டியே. ரோசபுக்க பாருங்க கைவிளே. சரோஜா, நண்டு கிடைக்காத அன்னைக்கு கறி மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைப்போம். அடிக்கடி தோட்டத்துல வந்து சமைச்சு சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும் போதெல்லாம் இங்க வந்துருவோம். ரோசா பக்கா, இப்ப சொன்னீங்களே இதான் கரெக்ட். எல்லாரும் மொத்தமா கூடி கும்மி அடிச்சு சாப்பிடலாம். ரோசபுக்க, நாங்க இங்கே தான் இருப்போம், நீங்க வந்துருங்க வாரம். சரி சரோஜா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ நெட்ட மாதிரி, நாங்களும் வந்துருவோம். காலையில டிஃபனும் எங்களுக்கு சேர்த்தே ஆக்கிருங்க. அப்போ மதியத்துக்கு ரோசாப்பு மைனி சமைப்பாவே. ஆமா, லீவு நாட்கள்ல நாங்க இங்கேயே சாப்பிட்டுடுவோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இங்கதான். ஏக்கா, காலையில சாப்பிடுவாங்க, ஆனா சாப்பாடை எடுத்துட்டு வந்துருங்க. எங்களுக்கு சேர்த்து அங்க இருந்தே கொண்டாந்து நாங்களும் சாப்பிட்டுடுவோம்ல. அதெல்லாம் முடியாது, செஞ்சு வைங்க, வந்து சாப்பிடியோம். பிள்ளைகளை கூட்டிட்டு காலையில வந்துருவோம். வந்து சமைங்க. குஷ்பக்கா, நானே எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வைக்க வந்துருங்க. நெட்ட மாதிரி, யார் செஞ்சாலும் சரி, இந்த வீட்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துறியோம் லீவு நாள்ல. பாரு, ஐயோ மூஞ்சி கூட எட்டி பார்த்து பேச மாட்டேங்க. அவ நீ சொன்னதுக்கு பதில் நெட்ட மாதிரிக்கு போகுது. நீ என்னடா நான் சமைச்சு வைக்க வந்துருங்கன்னு சொல்லியா? உனக்கு ஏக்கு வாய் முந்தது, நீ பாட்டுக்கிறா. எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சுரி, அப்படியே செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டிடுவாங்களோ. இல்லக்கா, அப்படியே வந்துறியன்னு சொல்லியவெல்லாம் வரட்டும்க்கா.
நீ வாய மூடிட்டு சும்மா இரு சொல்லிவிட்டேன். சரிக்கா. எல்லாரும் சாப்பிடுங்க, ஏதாவது வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சேக் மாமா உங்களுக்கு எதுவும் வேணுமா? வேண்டாம் ரோசாப்பு, வேணனா கேக்கேன். தம்பிக்கு வேணனா வை. இல்லனே வேண்டாம் வேண்டாம். என்னப்பா இது கொறிச்சுக்கிட்டு இருக்கா? நல்ல நண்டை எடுத்து கடிச்சு சாப்பிடு. சரிண்ணே. நண்டை நல்லா கடிச்சு தான்ப்பா சாப்பிடணும், அப்பதான் ருசியா இருக்கும். அண்ணன் எப்படி சாப்பிட்டுருக்கேன் பாரு, நல்லா கடிச்சு மென்னு துப்பிடுவேன். சரிண்ணே. எனக்கு நண்டு அவ்வளவா பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நண்டு ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிடணும், அப்பதான் அண்ணன் மாதிரி இருக்க முடியும். ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கியா அவ்வளவுதான், தாங்கிக்கிட்டவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் என்னோட அடி, பள்ளமா இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்டாங் எப்படி வந்துச்சு? கறி, மீன், நண்டுன்னு எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும்ப்பா, அப்பதான் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அண்ணன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவேன். நீ என்னடான்னு இப்படி உட்காந்து குறிச்சிக்கிட்டு இருக்கா? நண்டு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, நல்லா அள்ளி சாப்பிடணும். இதை சாப்பிட்ட பிறகு அண்ணிய இன்னும் 2 கரண்டி வைக்க சொல்லுவேன். எல்லாத்தையும் சாப்பிடணும் சொல்லிவிட்டேன். இல்லனே இதுவே போதும். என்ன நீ போதுங்க, நல்லா இல்லையோ? இல்லனே நல்லாதான் இருக்கு. எனக்கு நண்டு அவ்வளவா பிடிக்காதுனே. மாப்பிள்ளை பிடிக்கலன்னா இங்க அள்ளி போடியா, நான் சாப்பிட்டுக்கிட்டேன். மாப்பிள்ள ரோசாட்ட கேளுங்க வப்பா, இது தம்பி சாப்பிடட்டும். அவனே நண்டு பிடிக்காது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானே இப்பதான் இதெல்லாம் கேள்விப்படுறேன். தம்பி அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிட்டே ஆகணும். சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வீட்டுல இருந்திருந்தா எல்லாத்தையும் எப்படி சாப்பிடணும்னு உனக்கு நாங்க சொல்லி கொடுத்து வளர்த்துருப்போம். இத்தனை வருஷமா நீ வெளியே இருந்ததுனால ஒழுங்கா உனக்கு சாப்பிட கூட தெரியல. நண்டுல ருசியே இந்த காலு தான். அத அப்படியே எடுத்து நல்லா முறுக்கு மாதிரி கடிச்சு சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் அப்படியே வாய்க்குள்ள போவோம். அந்த ருசியெல்லாம் சொன்னா புரியாதுப்பா. இரு அண்ணனே உனக்கு ஊட்டி ஊட்டி. இல்லனே வேண்டாம் வேண்டாம். ஏப்பா வேண்டாங்க? நான் என்ன சின்ன பிள்ளையானே, எனக்கே சாப்பிட தெரியும். சாப்பிட தெரியலையே, என்ன சின்ன பிள்ளை மாதிரிலாம் இருக்கா? மச்சார் மாப்பிள்ளைக்கு கல்யாணமே முடிஞ்சிட்டு, அவருக்கே இன்னும் கொஞ்ச நாளையில சின்ன பிள்ளை பிறந்துரும். நீங்க என்னடானா அவருக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்றீங்க, சின்ன பிள்ளை தனமால இருக்கு. மாப்பிள்ளை என் தம்பி எப்பவுமே எனக்கு சின்ன பையன்தான். அவனுக்கு நான் ஊட்டியும் விடுவேன், ஏன் சாப்பாட்டு பிசைஞ்சும் கொடுப்பேன். எங்களுக்கு அவன் சின்ன பையன்தான். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, பிள்ளைகள் பிறந்தாலும் சரி, ஏன் பேரன் பேத்தி எடுத்தாலும் சரி, எங்களுக்கு அவன் சின்ன பையன்தான். என்னப்பா தம்பி அப்படித்தானே? ஆமாண்ணே, ஆனா எனக்கே சாப்பிட தெரியும்னே, நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். என்னப்பா நீ என்ன சாப்பிடியா? எலும்பு கொடுத்தா கடிக்க மாட்டேங்க, நண்டு கொடுத்தா கடிக்க மாட்டேங்க. அங்க பாரு அண்ணனை எப்படி கருக்கு மொறுக்குன்னு கடிச்சு சாப்பிடியாவோ பாரு. அந்த மாதிரி நல்லா கடிக்கணும்ப்பா. சரிண்ணே. நல்லா ரசத்தை வாங்கி ஒரு 2 டம்ளர் குடி, அப்பதான் இந்த சளி கிளியெல்லாம் பிடிக்காது. நெஞ்சில இருக்க சளியெல்லாம் இருந்தாலும் இறங்கிரும். சரிங்கண்ணே. அஸ்வினே வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுப்பா. பாரு அவன் கூட ஒழுங்கா சாப்பிடியான், உனக்கு தான் சாப்பிடவே தெரியல. சாப்பிடுறேனே. சாப்பிடு சாப்பிடு. டேய் டேய் அஸ்வின், என்னடா சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இங்க பாருடா, என்ன? எனக்கு நண்டே பிடிக்காதுடா. தயவு செஞ்சு என் இலையில இருக்க நண்டெல்லாம் எடுத்து உன் இலையில வச்சுக்கேன். இல்லனா இந்த அண்ணன் எல்லாத்தையும் என் வாயில ஊட்டி விட்டுருவாரு. இல்லடா அப்படியே வச்சுட்டு இருந்தா அண்ணன் ஊட்டி விட்டுருவாருடா. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ எடுத்து உன் இலையில வச்சுக்கையா, அப்படியே மொத்தமா எடுத்துடுறா. மச்சான் அஸ்வின் உங்க தம்பி இலையில இருந்து நண்டு திருடியா? அஸ்வினே என்னப்பா இது? அதான் உன் இலையிலே இருக்குல்லப்பா, எதுக்கு அவன் இலையில இருந்து எடுக்கா? அதையே சாப்பிடு. தம்பி சூரியா, நண்டை நீ தான் சாப்பிடணும். நீயே சாப்பிடு, அதான் நல்லது உடம்புக்கு. சரிங்கண்ணா. ஷோ எல்லாம் இந்த மச்சானால வந்தது. கரெக்டா அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. பேசாம அவர் இலையிலேயாவது அள்ளி போட்டுருக்கலாமோ, அமைதியாவது இருந்திருப்பாரு. அஸ்வின் எடுத்த உடனே போட்டு கொடுத்துட்டாரு. இது எப்படி சாப்பிட்டு தொலைக்கிறது? எனக்கு நண்டே பிடிக்கவே இல்லை. மீன் குழம்பு, மீன் ஃப்ரைனா கூட சாப்பிட்டுருவேன். இந்த நண்டு ரசம், நண்டு கூட்டு, நண்டு ஃப்ரை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படிதான் இதெல்லாம் சாப்பிடுறாங்களோ? இவர் வேற ஊட்டி விடுறேன்னு ரொம்ப தான் பாசத்தை பொழியறாரு. எரிச்சலா வருது இந்த மாதிரி பாசம் காட்டுறத பார்க்கும் போதே. எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடுவோன்னு இருக்கு. எல்லாம் சொத்துக்காக தான் நானும் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டுமே, அப்பதான் என் சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
மாப்பு நல்லா மாட்டிக்கிட்டான். சாப்பிடட்டும் சாப்பிடட்டும், உடம்புக்கு இதுதான் நல்லது. நண்டு ரசம் சூப்பரா இருக்கு. இத சாப்பிட்றதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அடடடடா, என்ன ருசி என்ன ருசி. சரோஜினி, உனக்கு உடம்பு சரியில்லையாம்ல? ஏன் என்கிட்ட சொல்லையில ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லியிருக்கலாம்ல? மாமா எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, லேசா சளி பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அவ்வளவுதான் நீ சொல்லி எங்க அண்ணனே ஆசனவ. உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இது கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கா, தோட்டம்னு வந்துட்டா போதுமா அப்படிங்கவ. நான் அதான் சரோஜினி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட சொல்லு சரோஜினி, எதுவா இருந்தாலும். சரியா? எதா இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிடுவேன் நல்லா. சரி மாமா, லேசா சளி பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இது ஒன்றும் ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை மாமா, அதான் சொல்லல. இல்ல சரோஜினி, இன்னைக்கு உனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால தானே நண்டுலாம் பிடிச்சி சமைச்சிருக்காவலாம். அதான் எங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தாவ. என்ன எதுவா இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லு, சரியா? சரி மாமா. அவியிட்டையும் நான் சொல்லல, நான் தும்மிட்டு இருந்தேன்னா அவியெல்லாம் தான் கண்டுபிடிச்சிட்டாவ. சளி பிடிச்சிருக்கோன்னு கேட்டாவளா, அதான் ஆமான்னு சொன்னேனா. அதுக்கு அவியதான் நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொல்லி நண்டு பிடிக்க போயிட்டாவ. சரி பரவாயில்ல, இனி எதுவா இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லு. சரி மாமா. நண்டு பிடிச்சது குஷ்பண்ணியும் செல்லம்மா மைனியும் தான். ஆமா சரோஜினி, நானும் கேள்விப்பட்டேன். அவிய 2 பேரும் முன்னால மாதிரி இல்ல மாமா, இப்ப கொஞ்சம் மாறிட்டாவ. நம்மளுக்காக தான் எல்லாரும் இங்க வந்து இருக்காவ. எதுக்கு அவியலுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும், நம்ம இந்த வீட்டுக்கு போயிருமா மாமா? வேண்டாம் இப்ப வேண்டாம் சரோஜினி, என்ன கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். ஏன்னா யார் மனசுல எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. மேலோட்டமா பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணவும் கூடாது. அங்க போன பிறகு திரும்பவும் சண்டை வந்துட்டுனா என்ன பண்றது? அது எல்லாத்துக்கும் மனசுக்கு திரும்பவும் கஷ்டமா போயிடும். நம்ம அங்க இருந்து உடனே இங்க ஓடி வரவும் முடியாது. போன மட்டும் நம்ம அங்கதான் இருக்க வேண்டியிருக்கோம். அதனால பார்த்து போல அங்கேயே இருப்போம். சரி மாமா. ஆமா, சமையல் பண்ணது எங்க பெரிய மைண்ட் தான் பண்ண அவ்வளோ. ஆமா மாமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நீ வேலை செய்யண்டான்ட்டாவ. தண்ணியெல்லாம் கை வைக்காத, அதிகமாயிரும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவியலே சமைச்சிட்டாவ. சரி சரோஜினி, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஆமா மாமா, இப்ப பரவாயில்ல, சலதோஷம் தானே. நண்டு ரசம் சாப்பிட்ட உடனே சரியா போச்சு. சரி சரோஜினி, நான் தோட்டத்துக்கு போறேன். சரி மாமா, போயிட்டு வாங்க. மாமாவுக்கு இப்பெல்லாம் என் மேல எவ்வளோ பாசம். மாமா மட்டும் இல்ல, எல்லாருமே என் மேல பாசமா தான் இருக்காவ. சளி பிடிச்சிட்டுன்னு எனக்காக போய் நண்டு பிடிச்சி சமைச்சு தந்துட்டாவ ரோசப்பக்கா. நானே இனிமே எல்லார் மேலே பாசமா இருக்கணும். அஞ்சலி ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கா. ஆனா அந்த ஐடியாவை எப்படி ஒர்க் அவுட் பண்ணேன்னு தெரியலையே. 1 மாசம் ஆனாவது நம்ம மாசமா இருக்கேன்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகலையே. அதுக்குள்ள சொன்னா நான் கண்டிப்பா போய் தான் சொல்லியேன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாவ. இப்ப என்ன செய்ய? அஞ்சலி சொன்ன மாதிரி உண்மையாவே மாசமாயிட்டு மாசமா இருக்கேன்னு சொல்லலாமா, இல்ல 1 மாசம் கழிச்சு சும்மா மாசமா இருக்கேன்னு போய் சொல்லிடுவோமா? கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனையாயிருமே. நம்ம இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா தினமும் ஏகப்பட்ட வேலை சொல்லுவாவ. அதனால போய் சொல்லி பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, எல்லார்கிட்டயும் நான் மாசமா இருக்கேன்னு சொல்லிட வேண்டியதா. ஆமா, 1 மாசம் முடியறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அதுக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அப்போ அது வரைக்கும் நான் தான் வீட்டு வேலைலாம் பார்க்கணுமோ? அது வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? மாசமா இருக்கவிய எப்படி இருப்பாவ? படத்துல எல்லாம் காமிக்கும் போது மயக்கம் வருதுன்னு சொல்லுவாவ, வாந்தி வருதுன்னு சொல்லுவாவ. ஆனா அது எத்தனை நாளையில இருந்து வாந்தி வரும் மயக்கம் வரும்னு எனக்கு தெரியலையே. பேசாம அம்மைக்கு போன் போட்டு கேட்போமா? வேண்டாம் அம்மைகிட்ட கேட்டா ஏன் கேட்கா எதுக்கு கேட்கான்னு கண்டுபிடிச்சிருவா. அஞ்சலி கிட்ட கேட்கலாமா? அஞ்சலி மட்டும் என்ன முன்ன பின்ன மாசமாயா இருந்தா? அவளே என்னை விட சின்ன பிள்ளை. இந்த ஐடியாவை கொடுத்ததே பெரிய விஷயம். இப்ப வேற இத வேற நான் போய் கேட்டா கண்டிப்பா அவளுக்கு என் மேல டவுட் வந்துடும். நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்த போறேங்கிற விஷயத்த அவ கண்டுபிடிச்சிருவா. அதனால அஞ்சலி கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. வேற யார்கிட்ட கேட்கலாம்? மைனியல்கிட்ட கேட்கலாமா? ஆமா, 2 மைனியலும் குழந்தை பெற்றிருக்காவே. அவியிட்ட கேட்கறது தான் சரியான வழி. ஆனா அவிய அத்தை கிட்ட சொல்லிட்டாவனா அதுவும் சரி வராதே. வேற யாருக்கிட்ட கேட்கலாம்? யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. நம்மளுக்கே தெரிஞ்ச வரையும் நடிக்க வேண்டியதுதான். ஆனா 4-5 மாசத்துல கண்டுபிடிச்சிருவாங்களே. இல்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது கண்டுபிடிச்சிட்டாவனா என்ன செய்ய? அதான் மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. போய் சொல்லுவோமா
இருந்து தப்பிக்க இதை தவிர வேற வழியே இல்ல. இப்ப வேணா நம்ம போய் சொல்லுவோம். ஆனா பிற்காலத்துல நான் மாசமாவதானே போறேன். அப்ப எல்லார்கிட்டயும் அப்ப போய் சொன்னேன் இதுதான் உண்மைன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். உண்மையா மாசமாயிட்டா யாரும் கோவப்பட மாட்டாவ, எல்லாரும் இனியும் மன்னிச்சிருவாவ. அப்போ ஒரு மாசம் கழிச்சு ஆக்டிங்க வச்சுக்கிடலாமா இல்ல இப்பயே ஆரம்பிச்சிடலாமா?